அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு நாஞ்சில் சம்பத், வணக்கம். முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அவர் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார். இந்த நிலையில் சற்று முன்னர் அப்பல்லோ மருத்துவமனை வளாகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. தொடர்ந்து கவலைக்கிடமாக இருக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தையும் அந்த அறிக்கையில் அப்பல்லோ நிர்வாகம் வெளியிட்டிருக்கிறது. தற்பொழுது தொண்டர்களுக்கு, அதிமுக தொண்டர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் திரு நாஞ்சில் சம்பத்? அம்மா அதிர்ச்சிக்கு நாங்கள் ஆளாகி இருக்கின்றோம். மக்களை பாதுகாத்து பரிபாலித்து தந்த ஒரு மகத்தான மக்கள் தலைவருக்கு வந்திருக்கிற இந்த சோதனையிலிருந்து அவர் மீண்டு வரமாட்டாரா என்று நாங்கள் ஏங்குகிறோம். காலமகள் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ், ஒரு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்ற செய்தி கேட்கிற பொழுது கவலை எங்களை எல்லாம் குத்தி கழிக்கின்றது. எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வுண்டு என்பதில் இயற்கையின் மீது நம்பிக்கை வைத்து காலம் அம்மாவை காப்பாற்றி தரும் என்று கடைசி வரைக்கும் காலமகளிடத்தில் கையெடுத்து நிற்போம். கழகத்தினுடைய தோழர்கள், அம்மாவினுடைய அபிமானிகள் அமைதி காக்க வேண்டியதுதான் இப்போது இருக்கிற முக்கிய பணி. அம்மா அவர்கள் ஒரு அமைதியின் மடியில் இந்த மாநிலத்தை வைத்திருந்தார். இக்கட்டான காலகட்டத்தில் உணர்ச்சி வசப்படுவதோ, இடையூறுகளுக்கு நாமே காரணமாகி விடுவதோ தயவு செய்து கூடாது என்பதை கருத்தில் கொண்டு எல்லோரும் அமைதி காக்க வேண்டும். அம்மாவுக்காக நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அம்மாவை மீட்டு கொண்டு வரும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய பாதங்களை எடுத்து வைப்போம். திரு நாஞ்சில் சம்பத், நீங்கள் கூறியது போல முதலமைச்சர் ஜெயலலிதா விரைவில் பூரண குணமடைந்து வர வேண்டும் என்பது அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டது என்பது கூட நாம் விவாதித்தோம் தந்தி தொலைக்காட்சியில். குறிப்பாக அடுத்தபடியாக அவர்கள் என்ன விதமான விஷயங்களை செய்ய வேண்டும் என்று, இது எது போன்ற ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது என்று உங்களுடைய பார்வையில், முதற்கட்ட பார்வையை பதிவு செய்ய எந்த தகவலும் எனக்கு தெரியல. அது குறித்து நான் இப்போதைக்கு கருத்து சொல்ல முடியாது. நான் தலைமையத்தை கேட்டுட்டு தான் சொல்ல முடியும். நான் இப்பதான் வந்திருக்கேன் சென்னைக்கு.